guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Alight Motion அப்படிங்கற ஒரு மொபைல் எடிட்டிங் ஆப் பத்தின ரிவ்யூ அண்ட் டுட்டோரியல்ஸ் தான் பார்க்க போறோம். முக்காவாசி பேர் வந்து இந்த ஆப்பை பத்தி செமையா பேசிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து சம ஆப் இதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகம். இன்ஃபேக்ட் கைன் மாஸ்டரோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஓத்தா, இது யார் யார் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பை யூஸ் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம பாருங்க. இந்த ஆப்னு இல்லை, இதுக்கப்புறம் வந்து மொபைல்ல இருக்கிற எல்லா எடிட்டிங் ஆப்பும் வந்து நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோவா போடலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்க வந்து நம்ம சேனல்ல ஒரு கன்சர்ன் டைம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 6 to 7 இல்லை 7 to 8 PM வந்து இந்த மாதிரியான வீடியோஸ் பார்ப்பீங்க. இது இல்லாம நார்மலா சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் இல்லை அன்பாக்சிங் இந்த மாதிரியான அப்லோட் ஆகிட்டு இருந்த வீடியோஸ் எல்லாம் தானே அப்லோட் ஆகும். அதுக்கும் இதுக்கும் என்ன விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்த வீடியோல வாங்க அலைட் மோஷனை பத்தி பார்க்கலாம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் மீ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைட் மோஷன் ஆப்பை பற்றி தான் வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி பார்க்க போகிறோம். இந்த அலைட் மோஷன் ஆப் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. இது யாருக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னா, இந்த ஸ்டேட்டஸ்லாம் எடிட் பண்ணுவாங்க பாருங்கள். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. 30 செகண்டில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து செம்ம யூஸு, அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆப் பற்றி தான் டோட்டலாக பார்க்க போகிறோம். ஆஸ் அ யூடியூபராக வந்து நம்மளுக்கு இது யூஸாக இல்லையா அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். எடுத்தவுடனே வந்து நம்ம ப்ராஜெக்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஷார்ட் பை டேட்டா, ஷார்ட் பை நேமா, எப்படி வந்து ப்ராஜெக்ட்ஸ் முன்னாடி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் லோ குவாலிட்டி ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து லோ குவாலிட்டியில் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டார்க் மோட், எனக்கு என்றைக்குமே டார்க் மோட் பிடிக்கும். பட் ஆனால் இப்போ சரி, இது டெமோ மோடாமா, தப்பாக சொல்லிட்டேன்னா. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோ ரீசாம்பிளிங். இது வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும்னா அல்ட்ராலேயே வச்சுக்கிறேன், நீங்களே இதில் வேணால் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு அலைட் மோஷன், நிறைய மெசேஜஸ்லாம் இருக்குது ஹோமில். வேணும்னா நீங்கள் டுட்டோரியல்ஸ் போய் பார்த்துக்கலாம். நிறைய எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டுட்டோரியல்ஸ் போய் பார்க்கலாம், தப்பு இல்லை. இதுவும் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும். நான் இன்னும் சைன்இன் பண்ணலை, நீங்கள் வேணும்னா சைன்இன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸு நான் ஒரு 2 ப்ராஜெக்ட் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஸ்டோர், அதாவது கைன் மாஸ்டர் ஸ்டோர். இல்லைனா வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்பில் வந்து எடிட்டிங் ஆப்பில் இது பேர் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேர் ஒரு ஷாப்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன புது எஃபெக்ட்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், எஸ்பெஷலி டெக்ஸ்ட்லாம். இப்போ வந்து நான் ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். மேக்ஸ் டு மேக்ஸ் ரெசல்யூஷன் 2160p வரைக்கும் நம்மளால் ரெட் பண்ண முடியும், வேணும்னா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேன்வாஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே டிட்டர்மின் பண்ணிடுவோம். அதாவது ப்ராஜெக்ட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பொசிஷனில் உங்களுக்கு வேணும், 16:9 9:16 அது அப்படிங்கிறத நீங்கள் டிட்டர்மின் பண்ணிடணும். இல்லை உங்களுக்கு வேணும்னா ஒரு புது இது கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து 16:9 வச்சுக்கிறேன். யூடியூப் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ரேட், மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 30 ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். பரவாயில்ல, அது கிடச்சிச்சே அப்படின்னு நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நம்ம வீடியோஸில் டேரெக்டாக இருக்கும். பேக்ரவுண்ட்லாம் வந்து வீடியோஸ் வந்து பாதி தான் இருக்குது, மற்றதெல்லாம் நான் கவர் பண்ணணும் அப்படின்னா தான் இது யூஸாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையில்லை, க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துடலாம். இப்படி தான் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அலைட் மோஷன். இதை நான் என்னால் லேண்ட்ஸ்கேப்பாக மாற்ற முடியல, ஸோ இப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு வீடியோ வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு வாட்ஸ்அப் வீடியோ தான் இது. இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் டு ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். நான் சொன்னேன்ல, எப்போ வந்து இந்த வீடியோ வந்து இந்த 16:9 வரலையோ அப்போ தான் இந்த பேக்ரவுண்ட், அதாவது இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது க்ரே கலர், அது செட் ஆகும். அப்படி உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சுன்னா இதை அப்படியே நீங்கள் இழுத்து ஸ்க்ரீனோடு வச்சுக்கலாம், உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இந்த கிளிப்பு, இப்போ ஆட் பண்ணியிருக்க கிளிப்புக்கு எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை ஒருங்க நான் ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்படி கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து கலர் அண்ட் ஃபில். ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலான கலரை மாற்றலாம். பட் அப்படி பார்த்திங்கன்னா வீடியோ தெரியாது. ஸோ இது எஃபெக்ட் வேணாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செட் பண்ணலாமா. பட் பண்ணி என்ன பிரயோஜனம், இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா நம்மளோட வீடியோட ப்ரிவ்யூ உங்களுக்கு தெரியும், ஒழுங்காக இருக்காது. ஸோ இந்த எஃபெக்ட்டு சில இடத்துல யூஸ் இல்லை. வீடியோ பேஸ்ட் பண்ணாமல் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு யூஸாக இருக்கும். அடுத்தது பார்டர் அண்ட் ஷேடோ. ஒரே நிமிஷம். பார்டர் அண்ட் ஷேடோ. ஸோ இந்த பார்டர் அண்ட் ஷேடோ அப்படிங்கிறதும் ஸ்ட்ரோக்குங்கிறதும் எப்போ யூஸ் ஆகும்னா, எப்போ இந்த வீடியோ இந்த மாதிரி அதாவது பேக்ரவுண்ட் தெரியுதோ அப்போ யூஸ் ஆகும். நான் காமிக்கிற பாருங்கள். இப்போ ஸ்ட்ரோக் கொடுத்தாச்சு. இதில் எப்படி வேணும் உங்களுக்கு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக்கோட கலரை செக் பண்ணுங்கள். நான் வந்து எல்லோ கொடுக்குறேன், அதுதான் நல்லா இப்போ தெரியுங்கிறதுக்காக. அப்புறம் ஸ்ட்ரோக் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம்
ஸ்ட்ரோக் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே வந்து அப்படியே எல்லோ கலர் பில்ட் ஆகும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு 1000% வரைக்கும் வைக்கலான்னு நினைக்கிறேன். 999% வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ சுற்றி ஸ்ட்ரோக் பில்ட் ஆயிடுச்சு. பட் இதுதான் நான் சொல்கிறேன், இது பார்க்க என்னமோ ஒரு ஃபோட்டோக்கு மேலே ஃப்ரேம் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி, இது ரெண்டுத்தையும் சேம் ஆக்கிட்டாங்க. அதாவது எவ்வளோ தூரம் இது தெரியணும், எவ்வளோ தூரம் தெரியக்கூடாதுன்னு. அப்புறம் வேணும்னா டார்க்கன் பண்ணி காமிக்கலாம். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எஃபெக்ட்ஸ்லாம் கான்ட்ராஸ்ட்லேயே வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் சொன்னால இந்த ஸ்டேட்டஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பொறுமையாக டைம் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆப் வந்து இந்த ஆப்பு. இதுக்கப்புறம் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம், என்ன பொசிஷனில் மூவ் பண்ணணும், ஏதாவது ஒரு லேயர் ஆட் பண்ணணுமா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஷேப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவோட குவாலிட்டி, அதாவது பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ 1080p வந்து ஒரு வீடியோவை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் 1440 மாற்றினீங்கன்னா உங்கள் வீடியோவோட அலைன்மெண்ட்டே மாறி போயிடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃப்ரேம் ரேட்ஸ் வந்து மாறுது, பிக்சல்ஸும் மாறுதுங்கிறதுனால உங்கள் வீடியோ இப்படி இருக்கிற வீடியோ இப்படி போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இப்படின்னு இல்லை, நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வீடியோவில் நடக்கும். அதை இங்கேயே நீங்கள் கரெக்டாக மாற்றிக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், அதாவது 2 டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைமென்ஷனில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கேயே டிட்டர்மைன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் நம்மளால் இங்கே டிட்டர்மைன் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். எந்த ஆப்லையும் இது பண்ண முடியாது. ஸோ இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட இதுக்கப்புறம் நீங்கள் வேறு குவாலிட்டிக்கு மாற்றினாலும் பெரிய எஃபெக்ட்ஸ் இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வேணால் நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. பிளருக்கு வந்து ஒரு 10 எஃபெக்ட்ஸ் இருக்குது. டிஸ்டார்ஷனுக்கு, ராப்புக்கு வந்து ஒரு 10 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எந்த எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்புக்கானதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இதை கிளிக் பண்ணி வெளியில் வந்துடுறேன். இதுக்கப்புறம் வேணால் நான் இன்னொன்று பேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து திரும்ப ஒரு ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணேன்னா இந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஒரு பிஇபி ஆகிடுச்சு. அதாவது இந்த வீடியோவில் தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோவுக்கும் இதே மாதிரியான எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ கலர் அண்ட் ஃபீல், நீங்கள் கலர் கொடுக்கறது பெருசு இல்லை, கலராக மாறிடும். ஸோ அதான் இது வேணாங்கிற. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் கொடுக்கலாம், ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். இதுக்கும் பிளாக் கலர் ஸ்ட்ரோக் அப்படியே டெவலப் ஆகும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் ஒப்பாசிட்டி இருக்குது, எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஸ்பீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒரு வீடியோவே கிடையாது, ஃபோட்டோ தான். என்ன ஸ்பீட் போட்டாலும் ஒரே மாதிரி தான் வந்து இது இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையுமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் குரோமா கீ தான் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும் அது பண்ணுறது. ஸோ அது வந்து இது அட்வைசபிள் கிடையாது. அதுக்கு கைன் மாஸ்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் அதில் பாருங்கள். கைன் மாஸ்டர் அப்புறம் விவா கட், இதில் வந்து குரோமா கீக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வேணால் நம்ம லேயர்ஸ் ஆட் பண்ணலாம். பேஸ்ட் லேயர்னால் ஒன்றும் இல்லை, இதே வந்து திரும்ப இன்னொரு லேயராக வந்து உளுந்துடும். அது எப்படி இருக்கும்னா காமிக்கிறேன். இந்த எஃபெக்ட்டு கொடூரமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அதை பாருங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்காது. 2 வீடியோ இருக்குது. இது ஒரு வீடியோ, அதாவது இது ஒன்று வீடியோ, இது ஒரு வீடியோ. 2 வீடியோவும் மேலே பேஸ்ட் ஆகி ப்ளே ஆகுது. இதான் நான் சொன்னேன்ல, ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணும்போது செமையாக இருக்கும் இது. பட் இப்போ பார்த்தா என்னமோ எலின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கலெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த கலெக்ஷன் வந்து சேவ் ஆகிடும். இது அண்டு, இது ரீடு. இது அண்டு பார்த்தீங்கன்னா இது இப்படி பண்ணுறது அண்டு, இப்படி பண்ணுறது ரீடு. இது மேலே இருக்குது இந்த ஆப்ஷனு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா எஃபெக்ட்டும் முடிஞ்சிருச்சு ப்ரோ, நான் ரெண்ட் பண்ணணும். இது வந்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா எதுவும் ப்ளேஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஆடியோ ப்ளேஸ் பண்ணணுன்னா ஆடியோ ப்ளேஸ் பண்ணலாம், ஷேப்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்புக்குள்ளே ஒரு ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது நான் அண்டு கொடுத்துட்டு இந்த ஷேப் எனக்கு பிடிக்கல, நான் இந்த மாதிரி ப்ளஸ் ஷேப்பில் வந்து ஃபோட்டோ கொண்டு வரேன், இந்த ஆரோவில் வந்து ஃபோட்டோ வேணும் அப்படின்னு பண்ணுறவங்களாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்களோட இஷ்டம். அப்புறம் ஆடியோ வேணும்னா ஆடியோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆடியோ அப்புறம் எந்த ஆடியோ எங்கே வரணும் அப்படிங்கிறது உட்பட நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்துருச்சு. இந்த ஆடியோவுக்கு எடிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நீ பார்த்து பண்ணலாம். பட் இதுக்கு ஆடியோக்கு வந்து ஒரு பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஃபேட் இன் ஃபேட் அவுட் அதெல்லாம் இங்கே இல்லை. அதுதான் ஒரு ரிஸ்க்கு. அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். எலிமெண்ட்ஸ்னால் வந்து அதான் நான் சொன்னல அந்த ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுறது, அது வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ராயிங் வேணால் ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நம்ம ட்ராயிங்லாம் சூப்பராக இருக்கும், அதை நான் பண்ணுறதில்ல. அப்புறம் டெக்ஸ்ட்டு,
கம்மிங் டு த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும், ஐ மீன் டெக்ஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது இல்லாமல் ஃபாண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து எல்லா ஃபாண்ட்ஸையும் நான் வியூ பண்ணுறேன். இவ்வளோ ஃபாண்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வேணால் நம்ம போய் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணலாம். எல்லா ஃபாண்ட்ஸும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸோட கலர் என்ன கலர் வேணும் அப்படின்னு. இது வந்து டோட்டல் ஹியூ கலர்ஸ், நீங்கள் என்ன கலர் வேணால் போட்டுக்கலாம் இதிலேருந்து. இது முடிச்சதுக்கப்புறம் ஃபாண்ட்ஸுக்கும் வந்து அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது, ஐ மீன் இந்த ஐ ஆரோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை பார்க்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபாண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த லேயர் ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். பட் ஒரு இமேஜுக்கு மேலே ஒரு இமேஜ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். மற்றபடி வந்து ஒரு நார்மலான யூடியூபர்ஸ்க்கு வந்து, அதாவது பிகினிங் யூடியூபர்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல, இல்லை கிடையாதுன்னே சொல்லுவேன் ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா வந்து நிறையா பேசிக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. இப்போ நான் ட்ரான்சிஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருக்குது அப்படியே. ஸோ ஒரு ட்ரான்சிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சும்மா ஒரு சாதாரண ஒரு வீடியோ பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான்சிஷனே நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அதுதான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். இது எஃபெக்ட்ஸாக நீங்கள் கொண்டு வரலாம், டேரெக்டாக கொண்டு வர முடியாது. அதுக்கும் மேலே இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த அலைட் மோஷன் அப்படிங்கிறது ஒன்றும் வந்துடும். அதாவது பணம் கட்டாத வரைக்கும் இது போகவே போகாது, ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்ணோன்னா கேட்குது பாருங்கள் பணம் எவ்வளோ அப்படின்னா, பிகம் அலைட் மோஷன் மெம்பர், ஆக்சஸ் ப்ரீமியம் மெம்பர்ஸ் ஒன்லி எஃபெக்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், ரிமூவ் த வாட்டர் மார்க் அண்ட் ஆட்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? ஒரு வருஷத்துக்கு 360 ரூபா பரவாயில்ல. பட் ஆனால் இந்த ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறவங்க ஓட் பண்ணலாம். நம்ம வந்து இது கொடுத்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இல்லை. ஒரு நார்மலான வீடியோ எடிட் பண்ண எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. ஸோ மற்றபடி வந்து ஒரு தரமான ஆப்பு தான், நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் ரொம்ப ஹை லெவல் எடிட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவுட்புட் பார்க்கலாம். மேலே கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோவாக வேணுமா, ஒரு கிஃப்டாக வேணுமா, இல்லை ஒரு இமேஜாக வேணுமா, இதை கூட உங்களால் ஒரு இமேஜாக பண்ண முடியும். எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இது அப்புறம் நம்ம ஃபோனோட அவைலபிள் ஸ்பேஸ் காமிக்குது. இந்த குவாலிட்டி MP4 2160p 30 ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் ஆகிடும். வேணும்னா வந்து கிஃப்ட் வந்து 15 ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற குவாலிட்டியில் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எப்படி ஒரு நிமிஷம், இல்லை இது பணம் கட்டணுமா? 2160pக்கு வந்து நம்ம பணம் கட்டணும். ஸோ அதில் நம்மளால் ரன் பண்ண முடியாது. இப்போதைக்கு ஃப்ரீயாக வந்து 1440 வரைக்கும் ரன் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். குவாலிட்டி ஹையாக வச்சுக்கலாம், எம்பியை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணலாம். அப்புறம் இது கோடிங் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து உங்களால் எஸ்டிமேட்டட் சைஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரேம் ரேட்ஸும் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக. இப்பயும் பண்ண முடியாதான். ஸோ எதில் ஃப்ரீன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னா 1440pனும் பண்ண முடியும்னா 1080 பார்க்கலாம். The project cannot be exported. The resolution is higher than the maximum exported resolution. Supported for this device when using video. அதாவது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களோட ஃபோனில் எடுத்த வீடியோ வந்து 2160 இருக்குது, அதுக்கு கம்மியாக இருக்கிற ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸ்போர்ட் எனிவே கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து கைன் மாஸ்டரில் எப்படி சரி பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ வந்து 2160 இருக்குன்னா அதை எடுத்த உடனே வந்து கைன் மாஸ்டர் வந்து குறைச்சிக்கும். அதால் எவ்வளோ ரெசல்யூஷனாக கேப்பபிள் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் வெர்ஷனையே வந்து நீங்கள் 2160 வெர்ஷனாக மாற்றிக்கலாம். பட் அது வந்து இங்கே கிடையாது. ஸோ இதுதான் வந்து இங்கே பிரச்சனை. இது பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ ஒரு ரிஸ்க்கு தான், பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. பட் கேன்சலும் ஆகிறதில்ல, அது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து அலைட் மோஷனை பற்றி நான் கொடுக்குற ஒரு ரிவ்யூ. நான் திரும்ப சொல்லிட்டேன் யார் யாருக்கு இது யூஸாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் எல்லா ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி வைங்க. நான் எல்லா ஆப்பையுமே வச்சுருப்பேன். என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வீடியோ இல்லை வீலாக்கு வந்து இது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் என்ன வீடியோ எந்த ஆப்பை பற்றி இல்லை எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் நார்மலான வீடியோஸ் பேசுகிறதே இல்லை, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ டெக்குக்கே போயிட்டீங்க, முன்ன மாதிரி சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் பேசுகிறதுல அப்புறம் நார்மலான ஃபேக்ட்ஸ் பேசுகிறதுல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மைதான் நண்பா, கண்டிப்பாக நான் அதோட வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் அதை என்னால் இப்போ போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ
ரெண்டாவது இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப அதிகமான பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் நான் அதுவும் போடணும் கண்டிப்பாக, விரைவிலே வந்து அதை நான் போட்டுருவேன். நான் எடிட் பண்ணிலாம் வச்சுருக்கேன், போடணும் கண்டிப்பாக போட்டுறேன். ஸோ இதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இந்த சைனிங் ஆஃப் அரவிந்தன் சேஃப்.